ஹாய் ஆல் இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லன்ச் அப்படி பார்த்தீங்கன்னா சீரக சம்பா ரைஸில் பச்சைப்பயிரை யூஸ் பண்ணி ஒரு அட்டகாசமான பிரியாணி வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ஸ்கூல் பசங்களுக்கு வந்து லன்ச் பாக்ஸ்க்கு ரொம்பவே ஆப்டான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் வந்து அதுக்கு எக்கு அண்ட் வந்து பச்சடி வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து லன்ச் பாக்ஸ் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன் என்னுடைய பொண்ணுக்கு. இங்கே ஒசூரில் கிளைமேட் வந்து பயங்கரமாக இருக்குங்க. நிறைய பனி ஒரு 2 வாரமாகவே வந்து இதே மாதிரி தான் இருக்குது. காலையில் மட்டும் இல்லைங்க, ஈவினிங் வரைக்குமே வந்து கிளைமேட் இப்படி தான் இருக்குது. வீடியோ எடுக்கும்போது வந்து மணி 8 மணி இருக்கும். என் பொண்ணு ஸ்கூலை விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா தான் எடுத்தேன். ஸோ அப்போயுமே வந்து எவ்வளோ பனி இருந்தது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு கீரை வந்து வந்தது. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோன்னு கேட்கும்போது ₹25 அப்படின்னாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க கீரையுமே வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து சீசன் இல்லையா என்னன்னு தெரியலை. சிரிக்கிறது தான், பட் கட்டு வந்து பெருசாக இருந்தது. இங்கேயே அப்படியே வச்சுட்டு நான் மத்தியானம் போல் தான் வந்து இதை க்ளீன் பண்ணேன். ஸோ சின்னவ வந்துட்டு எனக்கு கூட ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணிகிட்ருந்தா. பட் கொஞ்சம் நேரம் தான் பண்ணால், அதுக்கப்புறம் வந்து அவள் டேப் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். அம்மாக்கள் கிட்ட வந்து போய் கேட்டிங்கன்னா வந்துட்டு அவங்க டெய்லி ரொட்டீனில் வந்து புலம்புற பெரிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லன்ச் மெனு தாங்க. நெக்ஸ்ட் டே வந்து என்ன தான் சமைக்கிறது அப்படின்ட்டு சொல்லிட்டு ரொம்ப வந்து யோசிச்சிட்டே இருப்பாங்க. ஸோ நானும் அப்படி தான். நெக்ஸ்ட் மெனுவை நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்கன்னா நைட்லாம் வந்து நமக்கு தூக்கமே வராது. அது ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம தூங்கவே போவோம். இந்த கீரையும் வாழைக்காவையும் யூஸ் பண்ணி நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ண போகிறேன் அப்படின்றதையும் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.